அஸ்வின் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். டெர்மோலின் பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த டெர்மோலின் சொல்லக்கூடியது என்னன்னா கரும் பச்சை, டார்க் கிரீன் கலர்னு சொல்லக்கூடியது டெர்மோலின். இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, மக்கள் செல்வாக்கை அதிகப்படுத்தி தரக்கூடியது. அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்கள் செல்வாக்கு, அரசியலில் பணம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாருக்கும். ஆனால் மக்கள் செல்வாக்குங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் அரசியலுக்கு போகலாங்கிற எண்ணம் இருக்கும், மக்கள் செல்வாக்கு குறைவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த டெர்மோலின்னு சொல்லக்கூடிய ஸ்டோனை பயன்படுத்துனாங்க அப்படின்னா மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சனி பகவானுடைய ஆதிக்கமும் புதன் பகவானுடைய ஆதிக்கமும் அந்த டெர்மோலின்னு சொல்லக்கூடிய ஸ்டோனில் உண்டு. இதை பயன்படுத்தும் பொழுது புதன் பகவான் என்ன வேலைலாம் செய்வார் அப்படின்னா, புத்தி கூர்மையை தரக்கூடியவர், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் நம்மளை பாதுகாப்பு செஞ்சு தரக்கூடியவர். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் சரி பண்ணி தரக்கூடியவர், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி தரக்கூடியவர் இல்லையா. அவர் சார்ந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் அந்த டெர்மோலின் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மக்களுடைய வெகுஜன தொடர்பு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் மீட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஆனால் வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கிறது என்ன பண்ணலாம், எது செய்யலாம் தேடிட்டு இருக்கிறவங்களும் இது மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும். டெர்மோலின் ஸ்டோனை வாங்கி அவங்க பிரேஸ்லெட்டாவோ இந்த மாதிரி விஷயங்களாவோ பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு வெகுஜன தொடர்பு அதிகரிக்கும். நார்மலாக இன்னைக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறதுக்காக வராரு அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்து ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு போறாரு அப்படின்னா, இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவர்கிட்ட பேசணுங்கிற எண்ணத்தை தரக்கூடியது அந்த டெர்மோலின்னு சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நம்ம பேசும்பொழுது கவனக்குறைவாக பேசக்கூடிய விஷயங்கள், அதே சமயத்தில் நம்ம அவங்களுடைய உதாசீனப்படுத்தி பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மறையான சிந்தனைகளை மற்றவங்க முன்னாடி வர வைக்கும் இல்லையா. அந்த எதிர்மறை சிந்தனைகளை மாற்றி அவங்களுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஈர்ப்பை தரக்கூடிய விஷயத்தை அந்த டெர்மோலின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன் போடுறதுக்கு ஆரம்பிக்கும். இது ஆதி காலத்திலேருந்து எல்லாருமே பயன்படுத்தியிருந்த விஷயங்கள் தான். ஆனால் என்னன்னா, கோலைகளாக பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியை சுற்றி பிரேம் போடுறதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லை படுக்கையறையில் அந்த இடத்துல வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. கதவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் கதவுகளில் டிசைனுக்காக பயன்படுத்துறவங்களாம் இருக்காங்க. ஆனால் என்ன பயன்பாடுன்னு தெரியாமல் நிறைய பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இதனுடைய பயன்பாடுகள் நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள வகையில் அது இருக்கும். டெர்மோலினை பொறுத்தவரையிலும் யூஸ் பண்ண மக்கள் தொடர்பும் புத்தி கூர்மையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.